என்னுடைய அழைப்பை ஏற்று என்னை வாழ்த்துவதற்காக இந்த படத்தில் வழக்கமாக ஒரு ஆடியோ லான்ச் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னா அந்த படத்தில் கலந்துக்கிட்டு அந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லைன் இருக்கும். இது ஒரு தனி மனிதன் அப்படின்னு ஒரே ஒரு மனிதனாக எடுத்த படம் அப்படிங்கிறதுனால நான் யாரையும் பெருசாக கூப்பிடணும்னு நினைக்கல. ஆனால் என்னுடைய தொடக்கம் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வாழ்த்தி எனக்கு தட்டி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களாக நான் அந்த சினிமாவில் நினைக்கிற 2-3 பேரை மட்டுமே நான் அழைச்சேன். எல்லாரையும் அழைக்கணும்னு நினச்சிருந்தா இதை பற்றி பேச நிறைய பேர் கூட இந்த படம் பார்த்துட்டு நல்ல நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இதை எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு வேலைக்கு கிளம்பும்போது ஊருக்கு கிளம்பும்போது அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஒரு அம்மா அப்பான்னா எப்படி முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி இந்த சினிமாவில் நான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக யாரை நான் மதிக்கணும் அவங்க 2 பேரையும் நான் இதுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய இந்த பணிகளில் நான் இது எப்போ இந்த படம் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என் கூட நிற்கக்கூடிய லெனின் பாரதி தோழர் ஏஆர்கே ராஜராஜா சார் 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். எவ்வளவோ மேடைகளை சந்திச்சிருக்கோம். சமீபத்தில் இப்போ கூட அண்ணன் கேட்டார், என்ன நீங்கள் மாதத்துக்கு ஒரு படம் ஏதாவது விழா நடத்துவீங்க இப்போ பண்ணுறது. நான் சமீப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக டப்பிங் படங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு நேரடி படத்தை எடுத்து அந்த படத்துலேயே இருக்கேன். அவர் என்ன கொஞ்சம் அதிகமாக பெருமையாக சொல்லிட்டார். ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் தனி மனிதனாக எல்லா வேலைகளையும் செஞ்சு அவரே எல்லா கதாபாத்திரமாகவும் நடித்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு கூட எல்லோரும் மாதிரியான ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்க தான் செஞ்சது. ஆனால் அவர் வேலை செஞ்ச விதம் ஏன்னா அவர் சொன்னார் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு. அந்த ஆதாரத்தில் நானும் ஒரு ஆதாரம். என்னென்னா அவர் மட்டும்தான் இந்த பக்கம் டப்பிங் தேட்டர்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணார், இந்த பக்கம் மிக்சிங் தேட்டர்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணார். அதனால் அது முடிஞ்சதுக்கு பின்னால் அப்புறமா படத்தை இப்போ நான் சமீபத்தில் பார்த்த பின்னால் ஒரு மாதிரியான மனசு ஒரு வகையில் நெகிழ்ச்சியில் பெருமை அடைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா அந்த படத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி சரியான தொழில்நுட்ப தரத்தில் மிக அற்புதமான ஒரு படமாக அவர் உருவாக்கியிருக்கார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, என்ன சங்ககிரி ராஜ்குமார் அவரே ஹீரோவாக நடித்து அவரே ஹீரோயினாக நடித்து அவரே வில்லனாக நடித்து அவரே தோழர்களாக நடித்து அவரே அம்மாவாக நடித்து அவரே கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்திரள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நடித்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களை ஒரு மனிதராக பண்ணியிருக்கார். ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஆர்வத்தில் செஞ்ச வேலையாக இல்லை, ரொம்ப அனுபவத்தில் நுணுக்கமாக செஞ்ச வேலையாக இருக்குது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இதுவே அவருடைய முதல் வெற்றி. எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுமார் அப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கான அந்த சூழல் அப்படி. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு ஆட்கள் வரல, கூட்டம் இல்லை, படத்தை தூக்கிட்டாங்க. முதல் நாளே நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. 2வது நாள் சில இடங்கள் மட்டும் ஓடுது, அதுவும் இன்றைக்கி எடுத்துருவாங்கன்ற காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு அந்த படத்தை பற்றின செய்தி ரோஹிணி மேடம் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி போட சொல்லுங்கள் பார்ப்போம்னு கேஷுவலாக போய் இந்த தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் பார்க்குறேன். அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல. எப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நடிக்க வச்சு, ஆனால் சொல்லியிருக்கிற கருத்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து, நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்துருந்தன்றப்போ சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அதை கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக என்னுடைய தாட்ஸாக இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்களை நான் அதுக்குள்ளே பார்த்தேன். என்னோடய கிராமமும் என்னோடய மக்களும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது என்னால் அதை விடுபட்டு வெளியே போக முடியாமல் சரி அந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நல்லா இருக்கு இது ஏன் ஓடலைன்னு கூப்பிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லும்போது அதை அந்த நேரத்தில் என்னை யாரோ நிறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல, அப்போ நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்போ நான் ஒருத்தனை தூக்கி சுமக்கணும்ல, அதான தர்மம். அந்த இடத்துல நான் சங்கரி ராஜகுமாரை தூக்கிக்கிட்டேன் தோள் மேலே. அப்புறம் எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோன்னே இப்போ சங்கரி ராஜகுமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ இப்போ நான் கூப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குநர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் இன்றைக்கி படம் பார்க்குறாங்க இயக்குநர்கள். அன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாதிரி
இல்லை, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னுலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடித்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்செல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தால் தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னென்னா, நம்ம லைம் லைட்டில் இருக்கிறவங்கள பற்றியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்லை, அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்கள் நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பற்றி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும், அதை படிப்பாங்க. ஒரு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பற்றி வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பற்றி எழுதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அவர் சொல்லிட்டார் பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்போ என்னதான் இங்கே பேசினாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற கதாநாயகருடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ப்ரமோட் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்க முகம் போஸ்டர் இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் இது உங்களுடைய ஒரு டியூட்டியாக எடுத்துக்கணும், கடமையாக எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறையா சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ராஜ்குமார்கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிவனுக்கு குட் மார்னிங். And thank you so much for taking your time and coming here. First of all, and director Sarat sir, thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீயிங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா, த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். அண்ட் Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And enoda pera Vicky nadichirkanga. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும், நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். பரா, நீங்கள் 2 பேருமே ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்து கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப், ட்ராப்ஸ், ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம்.
நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம், அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ ஆல். குரு சார், தேங்க்யூ வெரி மச். அவ கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். and அந்த சீன்லேயே ஐ லேர்ன்ட் a lot of mistakes that I was making was corrected. Thank you very much. Anumol madam, I think I did only one scene with you on one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me, with my whatever. Thank you so much. Thank you very much, sir. பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம். அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. Thank you so much. Thanks a lot. Thank you. Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், த என்டையர் டீம், our wonderful cinematographer Nimish, he was amazing, and GV for his music, thank you, and Kali sir, Suma ma'am, and Nazar sir, of course. It was so much fun working with him, and the entire team, thank you so much. It was so much fun, and it was a pleasure working with you all. Thank you. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச்சாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். இல்லைங்க, டெய்லி பிரியாணி 1-2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது என் தப்பு இல்லைங்க. ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயோ என்னமோ தெரியல, வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோ இப்போ அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறையா கொடுத்தாரு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். நான் அப்படி சும்மா உட்காண்ட்ருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காண்ட்ருக்கேன், என்னை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்லேன் அப்படின்னு. சரி நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதையும் எங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேல்ல? இல்லை மச்சான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். கான்ஸ்டன்ட்லி அவர் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால they know where I'm weak. இப்போ நைட் ஷூட்ஸு வந்துட்டு பண்ணும்போதெல்லாம் I'll be like, இப்போ கொஞ்சம் மைக்ரைன் இருக்கும், அப்போ வந்து எனக்கு நல்லா பண்ணால் முடியாமல் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது they'll sit with me, they'll be like, oh just give me a hug, you know. அது வந்துட்டு ரொம்ப it elevates you. It's like, okay, நமக்காக people இருக்காங்க, so they are like counting on us. So you know, நமக்காக நம்ம டீமுக்காக, you know, you should just get out there. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான், I am கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான என்னை வந்துட்டு they constantly support. So thank you so much guys for that. I'm truly grateful for you. You have a long way. But அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா.
தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென், அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹி மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் வந்து பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுகிறதுனே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூவில் தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. தேங்க்யூ, நன்றி. ஹீரோ சார் அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். என்ன வேணாண்ணா வந்து பாருங்க, சிரிச்சிட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதே தான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கல்கி சார், தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சாய் தீனா சாராக இருக்கட்டும், ஹரிஷ் பாரடி சார், அண்ட் மை co-star மை தேஜு, த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. ஸோ எல்லாருமே திஸ் ஐ திங்க் இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். த ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ குட். ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹேவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும்? ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும் போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தியாகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரீவ்யூ பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உட்காந்துருக்கலாம். சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும். இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை.